ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். இதில் நான் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வறுமைக்கு பின் வரும் செல்வமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்றத உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வறுமையில் இருக்கோம், தோல்வி அடைஞ்சிருக்கோம், அழுதுட்ருக்கோம் அப்படின்னு என்றைக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வாழ்க்கை ஒன்றும் நிலையானது கிடையாது, மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்றைக்குமே தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த நாளும் உங்களுக்கு வெற்றி அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நன்மையை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். முறை பிடிச்ச கழுது அவளுக்கே எம்பிட்டு எகத்தால இருக்கும். யாருக்கிட்ட இனிமே வாய் திறக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. ஆளு கண்டா ஒரு நடிப்பு, ஆள் இல்லைனா ஒரு நடிப்பு. ஆத்தடியாத்தா, நமக்கெல்லாம் இந்த கன்றாவியெல்லாம் தெரியாதுப்பா. நம்மளாம் எதுனாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போற ஆளு. நமக்கு இந்த ஒளிச்சு மறைச்சி இந்த பேசுறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. என்ன ராத்திரி நேரத்துல தூங்குற நேரத்துல இப்படி என்னத்த பேசிக்கிட்டு இருக்கவ? எல்லாம் வீட்டுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதனாலதான் அவளாலேயே எனக்கு பிரஷர் மண்டைக்கு ஏறுது. ஏன் என்னாச்சு? நம்ம தாங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம், ஆனா அவ அப்படி கிடையாதுங்க. எப்படி பேசிக்கிறாளுங்க தெரியுமா? ஆத்தாளும் பிள்ளையும். அம்மாடி அம்மா, புள்ள பிறக்கட்டுமா, நம்ம பையன் கண்ணுல காட்டாம கூட ஆட்டி வைப்பாளாமா அவ. அவளுக்கு எவ்வளவு தெனாவட்டு நம்ம வீட்டுல இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு சோத்தை தின்னுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு குழந்தைய கண்ணுல காட்ட மாட்டாளாங்க. குடும்பத்தையும் ஆட்டி வைப்பாளாமா. அவ ஒரு ஆளு வெங்காயம். நம்ம நினைச்சதுனாலதான் இவளுக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கைய, நம்மளும் நேரத்துக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா இந்த மாதிரி புள்ள உண்டானதுக்கு இது என் பிள்ளையோட பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரம் பேசி சண்டை போட்டு கல்யாணத்தையும் நிறுத்தி இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் போனாலும் சரி நம்ம வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வந்துட்டான்னு அனுசரிச்சு போனா அவ எம்புட்டு தைரியம் அவளுக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீட்டு சோத்தை தின்னுபிட்டு என்னதான் பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன அந்த பிள்ளை ஏதோ பேசி பிடிச்சு, அதுக்கு என்ன விடு. என்ன பேசி பிடிச்சா? ஏங்க நேத்து பாத்ரூம் கிட்ட வச்சு பேசினா அது நம்மளோடய முடிஞ்சது விடணும்ல. பையனுக்கு போன் போட்டு சொல்லி உங்க அக்கா இப்படி பேசுறா அதை பேசுற, இவ பண்ணனு எதையும் சொல்லல. நாம அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு மட்டும் போனை போட்டு சொல்லி இருக்கான். அவன் என்ன சொல்றான்? ஏமா உமாவை திட்டாதீங்க வைக்காதீங்க, நம்ம என்ன கொடுமைப்படுத்துறோமா இல்ல கொடுமைக்காரியா நானு? இல்ல வர்றவங்க யாருக்கிட்டே அவளை விட்டு கொடுத்து பேசியிருக்கானா? சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை யார்கிட்டயாவது விட்டு கொடுத்து பேசியிருக்கானா? 1000 சண்டை இருக்கலாம் வீட்டுக்குள்ள, ஆனா வீட்டுக்கு வந்த பிள்ளைய அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அப்படியாப்பட்ட ஜென்மம் தான் நானு. ஆனா இவளுக்கு அப்படி இல்லைங்க. ஆத்தடியாத்தா, அம்மா ஊரையே அடிச்சு உலையில போட்டுருவாளுங்க போல இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இதுதான் 4 சப்புன்னு வச்சு வெளி ரோட்டி விட்டேன் இன்னைக்கு. அடிச்சியா? ஆமா, அடிக்கதான் செஞ்சேன். என்ன பைத்தியக்காரியா? என்ன வேலை பார்த்து விட்டுருக்க நீ? இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. மாசமா இருக்க பிள்ளை அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? என்ன வீட்டுக்கு வந்த பிள்ளைய அடிக்கிற பழக்கம்? பின்ன அவசரம் எதையும் சொல்லாம நம்ம பையன்கிட்ட நம்மளை பத்தி குறை சொன்னா அப்புறம் இந்த வேலையை பார்த்தாலும் அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? 1000 அந்த பிள்ளை பேசினாலும் வச்சாலும் என்கிட்ட சொல்லணும். அதை விட்டு நீ என்ன தண்டனை கொடுக்குற பழக்கம்? அதுவும் இல்லாம அவங்களுக்கு வீடு இல்லாம ஒன்றும் இல்லாம நம்ம வீட்டுல வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணிக்கலாமா? இப்படி நடந்துகிட்டா நல்லாவா இருக்குது? அப்புறம் அவன் நம்மளை பத்தி இல்லாத பிள்ளை நம்ம பையன்கிட்ட சொல்லுவான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேனே. பாரு, உன் மேல தப்பு தான். நீ கை நீட்டி இருக்க கூடாது. 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த புள்ள மேல கை நீட்டுற அதிகாரமும் உரிமையும் நமக்கு யாரும் கொடுக்கல. நம்ம பையன் பேசுறான் வைக்கிறானா அவங்க தாலி கட்டுற உரிமை இருக்கு. நமக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த பிள்ளை பேசுறதுனால நம்ம பையனை மாறிடுவானா? சொல்லு பாப்போம். நம்மளை பத்தி அவனுக்கு தெரியும். இப்படி நீ அந்த பிள்ளைய அடிச்சிருக்க அவன் இல்லாத நேரத்துல போது இது மிகப்பெரிய சண்டையா வராதா? அவன் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் அம்புட்டு தூரம் போயிருக்கான். மாறி மாறி அவங்கிட்ட 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ ஒண்ணு சொல்ல, அவன் ஒண்ணு சொல்ல, நீ ஒண்ணு சொல்ல, அந்த புள்ள ஒண்ணு சொல்ல. என்ன இது? ஒரு ஆம்பளை நல்லபடியும் நிம்மதியா வேலை செய்யணுமா வேண்டாமா? இல்ல பைத்தியம் முடிச்சு என்கிட்ட அது ஓடணுமா? 2 பேரும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பேசாத தங்கம். இந்த விஷயத்துல நீங்க 2 பேர் பண்றதுன்னு தப்புதான். குடும்பத்துக்காக உழைக்கிற ஆம்பளை வெளியில போய் 1008 பிரச்சனையை பாக்குறான். வீட்டுக்கு வரும்போது அவன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல வரான் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? என்னைக்கு உங்களோட பஞ்சாயத்தை தூக்கி அவன் தலையில வைக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இனிமே இங்க நடக்கிறது எதையும் அங்க சொல்லக்கூடாது.
அந்த புள்ள எங்க? நல்லா தின்னுபிட்டு போய் படுத்துட்டாளுங்க. விடியட்டும், இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன். அண்ணே, இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. அந்த ரூம் சும்மா தானே பூட்டி கிடக்குது. அது நாங்க ஏதோ ஒரு டீ கடை மாதிரி எதுவும் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம். இல்லம்மா, அந்த ரூம்ல என் பையன் போட்டோ ஸ்டூடியோ வைக்கணும்னு தான் நான் அந்த இடத்தையே அப்படியே வச்சிருக்கேன். அவன் தான் எனக்கு வேண்டாம், நான் இங்கே வந்துலாம் ஒன்றும் செட் ஆகாதுன்ட்டு அங்கேயே இருக்கான். இப்போ அவனுக்கு கல்யாணம்னு ஒன்று வச்சுருக்கோம்மா. இந்த நேரத்தில் அவன் மறுபடியும் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த நேரத்தில். அதனால தான் அந்த ரூம் பூட்டி கிடந்தாலும் பரவாயில்லன்னு இருக்குது. அண்ணே, உங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படியே கொடுத்துட்றோம். உங்கள் பையனுக்கு எப்போ தேவைன்னு சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போதைக்கு தொழில் தொடங்கணும், அதுக்காக தான் இங்கே வந்து நிற்கிறோம். அதுவும் இல்லாமல் அந்த கடை நல்ல மெயினான இடமா இருக்குது. நம்ம ஊருக்கு உள்ளேயே இருக்கனால ஊர்க்காரவங்க எல்லாரும் வருவாங்க, பக்கத்து ஊர்க்காரவங்களும் வர போக எல்லாம் வரதான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க. உங்கள் பையன்கிட்டையும் கொஞ்சம் பேசி சொல்லுங்க. நாங்கள் நல்ல வாடகை கூட கொடுக்குறோம். அட என்னம்மா, நம்ம என்ன வாடகைக்கா எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கிட்டு பெருசாக தண்ணி வசதியும் ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து நீங்கள் வெளியிலேருந்து தான் தூக்கிட்டு வந்து ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். டீ கடையில் தண்ணி புழங்க வைக்க இருப்பீங்க, அதெல்லாம் யோசிச்சு தான். அதான் அங்கே குடி தண்ணி இருக்கு இல்லைங்கண்ணே, அங்கே நாங்கள் குடம் போட்டு எடுத்துக்குவோம், இல்லைன்னா ஓசு போட்டு கூட தண்ணி பிடிச்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போர் இருந்தால் தான் எல்லாம் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்காங்க. நம்மளும் கைவிட்டோம்னா எப்படி? அது அண்ணே, இம்புட்டு தூரம் நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்கள் பையனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சொல்லுங்க. நாங்கள் காலையில் மறுபடியும் வாரோம். நீங்கள் வேணான்னு தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வேற எதுவும் பார்த்துக்குறோம். கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க. சரிங்கப்பா, நான் பையன்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாது. கல்யாணம் ஆக வேற போகுதா. ஏன்னா இப்போ அவன் தான் குடும்பத்தையே பார்த்துக்கிறான் வச்சுக்கிறான். அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட கேட்டே நான் சொல்கிறேன். எல்லாத்துலேயும் நீங்கள் நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நான் நம்பிக்கிட்டு போகிறேன். அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நல்ல முடிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சிக்கலாதவங்களுக்கு தெய்வம் தோணான்னு வாங்க. இப்படி உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நம்ம ஊரில் எத்தனையோ பேர்கிட்ட போய் கொடுங்க வைங்கன்னு கேட்கலாம். ஆனால் யாருமே நமக்கெல்லாம் தர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, வைப்பீங்க. எத்தனையோ நாள் எனக்கு உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அந்த ஒரு உரிமையில தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். சரிம்மா சரிம்மா, நான் பையன்கிட்ட கேட்டு உங்களுக்கு சாதகமான முடிவாகவே சொல்கிறேன். சரிங்களா? சரிங்கண்ணே, அப்போ நாங்கள் காலையில் வரோம். சரிங்கம்மா. சரிப்பா, வாங்க காலையில் வருவோம். என்னடா இது, அவங்க வேற கேட்குறாங்க, தம்பி பையன் வேற என்ன சொல்ல போகிறான்னு வேற தெரியல. சரி, கேட்டு பார்ப்போம். அந்த ஊர்ல தான் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டேன். இந்த ஊருக்கு வந்தாலாவது இந்த குடியை விட்டு ஒழிப்பன்னு பார்த்தேன். இங்கே வந்து குடிச்சுக்கிட்டு கிடக்குறியா? விட்டு ஒழிடா, வேணாண்டா. ஏண்டா இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி படுத்துற? கூட்டிட்டு வந்தல்ல என் சந்தோஷம், என் கனவு எல்லாத்தையும் நரிசுக்கிட்டு கூட்டிட்டு வந்தல்ல. பாரு, ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு நாளும் நான் படுத்துற பாடுல நீ என்ன ஆகுறன்னு பாரு. எதுக்குடா இவன் அந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தனும்? ஒவ்வொரு நாளும் புள்ளிங்கி நீ கிடக்கணும். இங்க பாரு, நான் புழுங்கி கடந்து போய் சேர்த்துருவேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நீ வாழ வேண்டிய வயசுடா தம்பி. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு குடலெல்லாம் வெந்து போயிடும்டா. சொன்னா கேளுடா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கடந்து நீ தாண்டா அவதிப்படணும். எவரு, எனக்கு என்ன பத்தி கவலை கிடையாது. நீ அனுபவிக்கணும். ஐயோ ராமா, நான் அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டா. நீயும் உன் உடம்ப கெடுத்துக்காதடா. என்ன கஷ்டப்படுத்துறேன்னு நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுதா இல்லையாடா? இப்படியெல்லாம் பாசமா பேசினா மயங்கிருவேன்னு நினைக்கிறியா? என்னைக்கும் மயங்க மாட்டேன். என் காவியா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தல்ல, இப்ப எவனோ ஒருத்தன் ஸ்டூடியோக்காரனா அவனை கல்யாணம் பண்ண போறாளாமா. என் பொண்டாட்டி வேற எவனையா கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கு நீயும் ஒரு தூது. அடே, அந்த பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்டா. பாவண்டா, உன்னைய கட்டிக்கிட்டு அந்த பிள்ளைல அவதிப்படக்கூடாது. அதனாலதான் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன். பெத்த பையனோட சந்தோஷம் கூட உனக்கு முக்கியம் இல்ல? உனக்கு உன் நிம்மதி முக்கியம். உன்னை பாரு, இந்த ஊர்லயே எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்துற அளவுக்கு பண்றேன். நான் இருக்க வரைக்கும் தாண்டா உனக்கு இதெல்லாம்.
நானும் போய் சேர்த்துட்டேன்னு வை, உன்னைய ஒருத்தனை பார்க்க மாட்டான்டா. உங்க அப்பன் போனவனையுமே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டாங்க. அப்படி வாழ்ந்த ஊர்லயே நம்ம பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு வரும்போது ஒருத்தன் கூட நமக்காக வந்து கண்ணீர் வடிக்கலடா. அத்தனை பேத்துக்கு உங்க அப்பா செஞ்சாரு, ஆனா அவனுக்கு எவனுமே வந்து நிக்கல. அது கூடவா உனக்கு புரியல? நானும் போயிட்டேன்னா உனக்குன்னு யாருமே இல்லாம போயிருண்டா. சொன்னா புரிஞ்சுக்கடா. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீ கஷ்டப்படணும், நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். போய் தொலை. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே எனக்கு தான் வேஸ்ட். ஏய் காவியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் கூட பழகிட்டு இருந்துட்டு இப்போ எவனோ ஒருத்தனை வீட்டில் பார்த்துட்டாங்களோ அவனை கட்டிக்கிட்டு போயிடுவியா? விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்தில் தாலியை நான் நம்பி கட்டுறேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறேன். காவியா, நான் கூட மாப்பிள்ளை பையன் என்னடா நம்ம பிள்ளைகிட்ட தனியா போய் பேசணுன்றானே, இவன் மூஞ்சி சரியில்லையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை சொக்க தங்கண்டி, சொக்க தங்கம். உன் பிள்ளைய நல்லா வச்சுப்பாரு. அடியே, இவன் கையாளாதவனா இருக்கலாம், ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியல, ஒரு நகை நட்டு போட முடியல. ஆனா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்ன திரும்படி ஆனிச்சு, அந்த பிள்ளை பறிச்சு எழுது ரூமுக்குள்ள போயிருச்சு. அந்த தம்பி வெளியவே நின்றுகிட்டு இருந்திருக்கா. அப்படி கரெக்டா 5 நிமிஷம் இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி விட்டு, அப்படி பொண்ணு வெளியே பாரு கூட்டிக்கிட்டு போங்கன்னு. இதுவே வேற ஒருத்தனா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அப்படியே வண்டியில ஏற ஊரை சுத்துவான், அப்படி இப்படின்னு இருப்பேன். ஆனா தங்கம் பண்ணோண்டு சொக்க தங்கம். நான் பார்த்திருக்க மாப்பிள்ள சொக்க தங்கம். பாத்தியம்மா உனக்கு உங்க ஆத்தாக்கறி எப்படி சாப விடுறான்னு? இப்ப நீ என்னடி பேசுற? என் புள்ளையும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? தொலைச்சு கட்டி போடுவேன் உன்னைய. மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டேன். குடிக்கிடின்னு எந்த பழக்கமும் இல்லையாமா. வேலை வீடு வேலை வீடு தானாமா. சூப்பர் பையன், சூப்பர் பையன். என் புள்ள போற வீட்டுல கஷ்டப்பட மாட்டா, நல்லா இருப்பா. வேணாடி, வேண்டாம். எனக்கு மாப்பிள்ளைய பார்த்தோன்னுமே வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசு நிறைஞ்சிருச்சு. ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. குடிச்சா காலையில இப்படி பேசுவான், குடிக்கலன்னா அப்படி பேசுவான். இந்த ஆளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஏதோ இந்த ஆளு மாதிரி இல்லாம நல்லவரா இருந்தா போதும். நம்ம பிள்ளைய கண்கலங்காம பாத்துக்கிட்டா அது போதும். வேற என்ன வேணும்? நமக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்ல இல்ல. அவங்க நல்லா இருந்தா அதை தவிர நமக்கு என்ன வேணும்? அப்பா சொல்கிற மாதிரி அவர் நல்லவர் தான். இது சூப்பரால இருக்கு செல்வி. ஆமாண்டி, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். என் அப்பா வாங்கி கொடுத்துட்டாருன்னு வையேன், சாட்டர்டே இந்த மாதிரி தான் போட்டு வருவேன். சூப்பரா இருக்குடி. எங்க வீட்ல எல்லாம் போனே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டுல பரவாயில்ல, விடுவாங்க. நீ வேற. எங்க அம்மா வெளியே போயிருக்குப்போ அதனால எடுத்து யூஸ் பண்றேன். இதுவே எங்க அம்மா வந்துச்சுன்னு வையே அவ்வளவுதான், வாழ் வாழ்னு கத்தும். இதுலயும் வீட்டுல ஒரு ஸ்பை கேமரா ஒண்ணு இருக்கு, அது மட்டும் பாத்துச்சுன்னு வையே அப்படியே போய் ஒப்பிச்சிடும். யாருடி? எனக்குன்னு ஒண்ணு வாச்சிருக்கிறே, என் தொங்கோச்சி. அவன் நல்லவடி. நல்லவளா? சரியான பிசாசடி, குரங்குடி. எது பண்ணாலும் அப்படியே போய் பத்த வச்சிருவா தெரியுமா? ஆனா அவ செய்யறத மட்டும் சொல்லவே மாட்டா. என்ன என்னமோ என்னை பத்தி பேசுற மாதிரி தெரியுது. அபிமா, என்னம்மா என்னம்மா? என்ன நொன்னம்மா? போன கொடு. போனா எதுக்கு? இங்க பாரு, உன் டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப என் டைம். நேத்தும் நீ யூஸ் பண்ணுவேன், இன்னைக்கு நீ யூஸ் பண்ணுவியா? இன்னைக்கு ஏன் டர்ன், குடு. இன்ன வரைக்கும் நீ படிச்சிட்டு தானே இருந்த? நான் முடிச்சிட்டேன், அதனால வந்து கேக்குறேன், குடு. இருடி, இப்பதாண்டி இதை பாத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் பாத்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருன்னா கேக்குறியா? குடு குடுன்னு கையில இருந்து புடுங்குறல, போன குடு. அபி, ரொம்ப தாண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்க. அம்மா வந்து சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ?
அம்மா நீ இருக்க வரைக்கும் தான் படிக்கிற மாதிரி புக் எடுத்து வச்சிட்டு இருக்கா. நீ போனதுக்கு அப்புறம் ஃபோன் கொடு ஃபோனுன்னு ஃபோன்லயே தான் ஆடுறான்னு சொல்லுவேன். சொல்லு, நீ சொல்லு. போன் இப்ப என்ன என் கையிலேயே இருக்கு, உன்கிட்ட தானே இருக்கு. ரொம்ப தான் ஓவரா பண்ணுவா குரங்கு. யார பத்திரி குரங்குன்னு? குரங்கு இப்ப என்ன பண்ணுன்னு பாக்குறியா? பாக்குறியா? ஏய் விட்ரி விட்ரி கீழே விழுந்துருண்டி விட்ரின்னு. குடு குடுன்னு. சரி அப்படியே அடிச்சு போடுவேன். அப்படியே விட்டு அப்படியே. முடியாது, குடு. குரங்கு பண்ணி மாடு சொல்லிக்கிட்டே இருக்க கேக்குறானு பாத்தியா? அம்மா ஏண்டி அடிச்சு அடிக்கடி பற்ற போகுது. பாத்துப்பா பாத்து. ஏய் விடு செல்வி, அவ வேணும்னே நடிப்பா. அது ஆள் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே ஓவரா நடிப்பா. யாருடி நடிச்சது? யாரு நடிச்சது? நீ அடிச்சது எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அம்மா வரட்டும் இரு, இன்னைக்கு உன்னை போட்டு குடுக்கறேன். குடு. நான் என்ன பயந்துருவேனா? பயந்துருவேனா? அதுவும் இல்லாம அம்மா என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உன்னைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. என்னைய குப்பை தொட்டில எடுத்தாங்க, உன்னை என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? ஏண்டி அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க உன்னைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. பாவம் போனா போது பொழைச்சு போகட்டும் இருந்துட்டு போட்டு விடுனாங்க. அதனாலதான் உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கான் தெரியுமா? இப்படி சொல்லிட்டே இரு, அம்மாட்ட சொல்றேன் பாரு. ஏய் இங்க இருக்குது ஏன் அம்மா ஏன் அப்பா. உங்க அம்மா யாருன்னே தெரியாது. உன்னை என்ன சொல்றேன் பாரு. அமைச்சிட்டாடுங்களா? யார் அடிச்சு யார் செத்தது? அம்மா அம்மா இவன் அடிச்சு போட்டாமா. ஆட்டக்காரிகளா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள உயிர் எடுக்கிறாளுகளே. ஒரு நிமிஷம் அங்கிட்டு போயிட்டு வர முடியுதா? என்னடி உங்களுக்கு ஆட்டம் அப்படி? அம்மா நீங்க வாரிமா, என் கையே உடைச்சு போட்டாமா. அம்மா அவ போய் சொல்றமா, நான் கையெல்லாம் உடைக்கலமா. அம்மா நிஜமாமா என் கையை உடைச்சு என்ன புடிச்சு தள்ளிட்டாமா. புழுகுனி அந்த புழுகுனி ஆகாச புழுகுனி மறைஞ்சு போடுவேன். பெரிய கழுதை சின்னதுக்கும் சேர்த்தி இல்ல, பெருசுக்கும் சேர்த்தி இல்ல. 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள வீடு 2 ஆக்கி வச்சிடறாளுங்க. ஊர்ல எல்லார் வீட்லயும் தாண்டி பிள்ளைங்க இருக்குது, யார் வீட்லயாவது இப்படியா இருக்குது? ஏம்மா அந்த உள்ளமணி என்னை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தியாமா அப்படி சொல்றாமா. என்னை போன போது பாவனு தான் வீட்டுல வச்சிருக்கியாமா. அறிவு கட்ட கழுத உன்னைய வாங்கினியா வாங்கினியா? ஐயோ அம்மா கையு வலிக்குது. ஐயோ அம்மா வலி உயிர் போகுது. பாரு நீ பெரிய கழுத, அது சின்ன எருமை. ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு வீடுல ஒற்றுமையா இருக்கணும். அதை விட்டுவிட்டு அடிச்சுக்கிட்டு புட்டிச்சுக்கிட்டு 2 பேரும் இருந்தீங்க அப்படியே அம்மிக்கல்ல வச்சு 2 பத்தி நச்சு போடுவேன். அப்புறம் இந்த குப்பை தொட்டில எடுத்துட்டு வந்தேன், நீ தான் பெரியவன் அவதான் பெரியவன் போட்டி போட்டீங்க. 2 பேர்த்தோட நாக்கி இழுத்து வச்சு அறுத்துருவேன். வாங்கினியா வாங்கினியா? ஒரு நாள் நீ ஜெயிச்ச, ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். எலியும் பூச்செடியா புயலாவே வாங்கி கட்டுனியா. இனிமே என்கிட்ட வாவால ஆட்டாத குத்திடு வேண்டி. டர்ரானா டர்னா டனக்கு நக்கா டனக்கு நக்கா டர்னா டனக்கா. இப்ப பின்னாடி பாரு. இன்னும் வேலை முடியலையா? அவ்வளவுதான்ப்பா, பாத்திரம் தான் 2-3 பிளேட் தான் இருக்கு, கழுவிடுறேன். பாரு இவ்வளவு நேரம் நீ வேலை செஞ்சுட்ட, அதுவும் இல்லாம கால் வேற வலிக்கும். நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா, 2 பாத்திரம் தான் இருக்கு, நான் கழுவிக்கிறேன். நீ போ. என்ன லைட் எரியுது? 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் தூங்காம சமயக்கட்டுல? சொன்னா புரிஞ்சுக்கோ சரியா? முதல்ல நீ வா, இந்த சைடு வா. 2-3 பாத்திரம் தான் இருக்கு, நான் கழுவிக்கிறேன். நீங்க போங்க. சொன்னா புரிஞ்சுக்கணும் சரியா? முதல்லனா கொஞ்சம் பாத்திரம் கம்மியா இருக்கும், இப்ப கொஞ்சம் பாத்திரம் அதிகமா இருக்கும். நீ வா, நான் கழுவிக்கிறேன். ஐயோ நான் கழுவிக்கிறேன், நீ போ. சரி அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து கழுவுவோமா? ஆத்தடி ஆத்தா, நீயும் நானும் பாத்திரம் சேர்ந்து கழுவுனா இந்த 2 பிளேட்டை நாளைக்கு விடியற வரைக்கும் கழுவிட்டு இருப்போம். உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. சொன்னா கேட்கணும். இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறதையும் அவ்வளோ ஆசையா இருக்கு. இத்தனை நாள் அந்த 4 செவத்துக்குள்ளேயே என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன்னு இப்பதான் புரியுது.
உலகம் ரொம்ப பறந்தது. இதில் இவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. உமா கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன, உமா தான் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக லீட் பண்ணலான்னு இவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு புரியுது. எவ்வளோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்காங்க. சே, இது ரொம்ப லக்கி. நம்ம உமாவும் இப்படி தான் இருப்பான்னு நினச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. நான் வாங்கிட்டு வந்த வாரம் அவ்வளோதான். இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து ஏங்கிறதோட நிற்க வேண்டிதான். நமக்கு இப்படி ஒரு லைஃப் பண்ண இருந்தால் எப்படி இருக்கும்?